இந்த உலகில் கர்ம வினைகளில் இருந்து காத்து மனிதனை நல்வழிப்படுத்தவே அவதரித்தவர்கள்தான் சித்தர்கள். தற்போது தெய்வ வழிபாடுகள் போலவே சித்தர்கள் வழிபாடும் அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பவரும் ஒரு சித்தர்தான். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்க்குரு சிவசாமி சித்தர் சமாதி ஆசிரமம். வாருங்கள், அவரை பற்றிய பதிவை பார்க்கலாம். இவர்தான் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து சித்தியான ஸ்ரீ சர்க்குரு சிவசாமி சித்தர். இவரை தாத்தா சாமின்னோ, இந்த கோயிலை தாத்தா கோயில்னோ அழைக்கிறாங்க. இவர் வாழ்ந்த ஆரம்ப காலத்தில் காஞ்சிபுரத்தில் பல தெருக்களில் இருந்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் இருக்கும் 1000 கால் மண்டபத்தில் சில காலம் வாழ்ந்திருக்கிறார். அதன் பிறகு அதே கோயிலில் உள்ள கச்சி மயானீஸ்வரர் சன்னதி அருகே உள்ள இடத்தில் சித்தியாகும் வரைக்கும் அதே இடத்தில் வாழ்ந்திருக்கிறார். எப்பவும் வாயில் எச்சில் ஒழுகியபடி ஒரு அழுக்கு ஆடையே அணிந்திருப்பாருன்னோ, மடியில் குப்பைகளை கட்டியிருப்பாருன்னோ சொல்றாங்க. அதனாலேயே இவரிடம் வருவதற்கு பலரும் தயங்குவாங்கன்னு சொல்றாங்க. தாத்தாசாமி இங்கே வாழ்ந்த நாட்களில் இவருடைய பெருமைகளை அறியாதவங்க தான் இங்கு பலரும். ஆனால் இப்போ காஞ்சிபுரத்தில் பல வீடுகள் கடைகளிலும் இவருடைய படங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். தாத்தாசாமியோட சொந்த ஊர், எங்கிருந்து வந்தார், இவருடைய பெற்றோர்கள் யார் என்ற விவரம் யாருக்கும் இங்கே தெரியல. இவருடைய பெயர் என்ன என்பதும் முதல்ல இங்கே யாருக்கும் தெரியாம தான் இருந்திருக்கு. ஒரு முறை சிவசாமின்னு இவரே சொல்லித்தான் இவருடைய பெயர் பலருக்கும் தெரிய வந்திருக்கு. தாத்தாசாமியை போடாசாமின்னு அழைக்கிறாங்க. அதற்கு காரணம், இவர் யாரை திட்டுனாலும் ஆசீர்வாதம் பண்ணாலும் போடான்னு தான் சொல்லுவாராம். அதனாலேயே இவரை போடாசாமின்னு அழைச்சிருக்காங்க. சிலர் இவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வரும்போது இவருக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி வருவாங்களாம். ஆனா எல்லார்கிட்டையும் இவர் வாங்கி சாப்பிட மாட்டாருன்னோ, யாருக்கிட்ட தோணுதோ அவங்க கிட்ட மட்டுமே வாங்கி சாப்பிட்டு மிச்சம் அவங்க கிட்டையே கொடுத்துருவாருன்னோ சொல்றாங்க. அப்படி இவர் சாப்பிட்டு தருவத தங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா நினைப்பாங்க இவருடைய பக்தர்கள். அதே போல் யாருடைய உணவை இவர் வாங்கி சாப்பிடுகிறாரோ அல்லது யாரை இவர் போடான்னு சொல்றாரோ அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுன்றது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தாத்தா சாமி பல மணி நேரம் ஆனாலும் ஒரே இடத்தில் அமர்ந்து தியானத்தில் இருந்திருக்கிறார். இவர் அழுக்கு ஆடையே அணிந்திருந்தாலும் ஒரு நாளைக்கு 10 தடவைக்கும் மேல குளத்தில் குளிப்பாருன்னும். ஆனால் சித்தியாவதற்கு முன்னால் 5 ஆண்டுகள் இவர் குளிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் இவர் மேல எந்த ஒரு வாடையும் வந்ததில்லைன்னு இவர் கூடவே இருந்தவங்க சொல்றாங்க. அதே போல் இவர் சித்தியாவதற்கு முன்னால் 1 வருடம் தன்னுடைய 2 கை விரல்களையும் அழுத்தமா மூடியே இருந்திருக்கிறார். அப்படி இருந்ததால நகங்கள் பட்டு அதிலிருந்து இரத்தம் சொட்டியபடியே இருந்திருக்கிறார். அதற்கு காரணம், பலருடைய கர்ம வினைகளை இவர் போக்கியதால் அந்த வினை பயனை எல்லாம் இவர் வாங்கிக்கிட்டாருன்னோ, அதற்காகத்தான் அப்படி இருந்திருப்பாருன்னோ சொல்றாங்க. தாத்தாசாமி எவ்வளவு வயது வரைக்கும் வாழ்ந்தார், அவர் சித்தியாகும் போது அவருக்கு என்ன வயசுன்னு யாருக்கும் இங்கே தெரியல. இந்த கோவிலை நிர்வாகம் செய்யும் திரு கௌரிசன், திரு ராமலிங்கம் அவங்களோடு இன்னும் சிலரும் தாத்தாசாமி கூடவே சுமார் 25 வருடங்களுக்கு மேல இருந்திருக்காங்க. அவங்க சொன்னது, அவங்க எப்படி தாத்தாசாமியை முதல்ல பார்த்தாங்களோ அவர் சித்தியாகும் போதும் அப்படியே தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. இப்பவும் திரு கௌரிசனும் திரு ராமலிங்கமும் இந்த கோவிலை நிர்வாகம் செய்துட்டு வராங்க. தாத்தாசாமி செய்த சில அற்புதங்களை இப்போ பார்க்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த காஞ்சி மகாபெரியவர் ஒரு பெரிய மகான். அவருக்கு தாத்தாசாமியோட மகிமைகள் தெரியும். காஞ்சி மகாபெரியவர் ஒரு முறை வடநாட்டுக்கு யாத்திரை போயிருக்கார். அப்போ பெங்களூரை சேர்ந்த ஒரு தம்பதி குழந்தை பாக்கியத்திற்காக மகாபெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காங்க. அவங்க கிட்ட மகாபெரியவர், நீங்க காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில்ல ஒரு மகான் இருக்கார், அவரை போய் பாருங்க, அவரை பார்க்க போகும்போது அவர் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போங்கன்னும், அதை வாங்கி அவர் சாப்பிட்டார்னா உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லி அனுப்பியிருக்கார். அவங்களும் அதை போலவே வர அவங்க வாங்கி வந்ததை தாத்தாசாமி வாங்கி சாப்பிட்டு போடான்னு சொல்லியிருக்கார். அடுத்த வருடமே அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு.
அடுத்த முறை அவங்க குழந்தையோட வந்து தாத்தா சாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே போல எங்க அம்மாவுக்கும் தாத்தா சாமியோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. என்னுடைய அம்மாவுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் என்னுடைய பாட்டி ஒரு முறை எங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு தாத்தா சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காங்க. அப்போ போகும்போது தாத்தா சாமிக்கு காப்பியும் பிஸ்கட்டும் வாங்கிட்டு போயிருக்காங்க. தாத்தா சாமியை பார்க்க வரவங்க எல்லாரும் அவர் சாப்பிட ஏதாவது வாங்கி வருவாங்க. ஆனா யார்கிட்ட தோணுதோ அவங்க கிட்ட மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவார் தாத்தா சாமி. அப்போ எங்க அம்மா வாங்கிட்டு போன காப்பியை குடிச்சிட்டு மிச்சம் அவங்க கிட்டேயே கொடுத்து போடான்னு சொல்லியிருக்கார். எங்க அம்மாவும் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு திருமணமும் நடந்திருக்கு. இப்படி தாத்தா சாமியை நேர்ல பார்க்குற பாக்கியம் எங்க அம்மாவுக்கும் கிடைச்சிருக்கு. இது போல நிறைய பேருக்கு அற்புதங்கள் பண்ணியிருக்கார் தாத்தா சாமி. இவர்தான் இந்த கோயிலை நிர்வகிக்கும் திரு கௌரீசனின் மகன் சிவா. இவருடைய சிறு வயதில் தாத்தா சாமி கூடவே இருந்திருக்கிறார். அவர் சொல்வதை கேட்கலாம். சாமி இந்த ஏகாம்பரநாத கோயிலில் வாழ்ந்திருந்த காலத்தில் நிறைய பக்தர்கள் அவங்க தங்கள் பிரச்சனைக்காக சாமி வந்து சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் என்பது வழக்கமாக இருந்தது. சுவாமிகிட்ட மாலை வேளையில் பக்தர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. இப்போ எங்கள் அப்பாவும் உட்காந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு மார்வாடி குடும்பத்தினர் தன் மகளுடன் சாமியை வந்து பார்த்து தன் மகளுக்கு தோல்வியாதி இருக்கிறதுனால ரொம்ப காலமாக கல்யாணம் நடக்கலன்னு வேதனையோட சொல்லியிருக்காங்க. அப்போ சாமி அந்த மகளை தடவி கொடுத்து போடான்னு அனுப்பியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அந்த மார்வாடி குடும்பத்தினர் தன் மகள் மருமகனுடன் சாமியை வந்து தரிசனம் பண்ணி உங்கள் ஆசீர்வாதத்தினால நல்லபடியாக கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா வாயிலாக தெரிய வந்தது தகவல். இவ்வாறு பலவிதமான அற்புதங்களை சுவாமி நிகழ்த்தி இருக்கிறார். பல பேர் தங்களுடைய வேண்டுதல் கேட்டவாறு அவர் அனுகிரகம் செய்துள்ளார். இது பல பக்தர்கள் வாயிலாக அறியப்பட்டது. சுவாமி கோயிலில் வாழ்ந்திருந்த காலத்தில் என்னுடைய தந்தை கௌரீசன் அவர்கள் தனது வேலை நேரம் போக மீத நேரமெல்லாம் சாமியோடைய தொண்டு செய்து கூடவே இருப்பாங்க. அப்படி இருந்த நேரத்தில் காரைக்காலை சேர்ந்த வையாபுரின்னு ஒருத்தர் சாமி பார்க்க வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தை உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறது காரணத்தினால மகாபெரியவங்களை பார்க்க வந்தோம். மகாபெரியவங்க நீங்கள் ஏகாம்பரநாத கோயிலில் இருக்க அந்த மகானை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட அந்த பையனுடைய உடல்நலம் சரியாகணும்னு பிரார்த்தனை பண்ணாங்க. பிரார்த்தனை பண்ணி கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தை நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோட மீண்டும் நடமாட ஆரம்பிச்சது. அதுலேருந்து சாமியே ஒவ்வொரு மாதமும் கூட வந்து ஒரு 4-5 நாள் அவர் தங்கியிருந்து அவருக்கு சேவை செஞ்சுட்டு அவருக்கு தேவையான உணவுகளை வழங்கி அது பிறகு தான் போவாங்க. இது வழக்கமாக வச்சுருந்தாங்க. சாமி பேரில் அளவு கூட பற்று அளவு கூட பக்தியோடு இருந்து அவங்க சேவை செஞ்சு வந்தாங்க. இப்போது அந்த பையன் சாமிக்கிட்ட வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவை வந்து சாமிகிட்ட வந்து தங்கிட்டு போவாங்க. ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு உள்ளேயே இருந்த தாத்தா சாமி 1978க்கு பிறகுதான் வெளியே போய் வர ஆரம்பித்தார். இவர் வெளியே போகணும்னு நினைச்சா அவருக்காகவே ஒரு ரிக்ஷாவும் ஒரு நபரும் கூடவே இருந்திருக்காங்க. இந்த ரிக்ஷால தான் தாத்தா சாமி பயணம் செய்வார். சில சமயங்களில் ஒலி முகமது பேட்டைகள் இருக்கிற இந்த கோரிக்கு வந்து பூக்களை பறிச்சுக்கிட்டு போவார். அதை யாருக்கு தரணும்னு தோணுதோ அவங்களுக்கு அந்த பூக்களை தருவார். சில நேரம் காஞ்சிபுரம் தர்காவுக்கு போவார். ரிக்ஷாவில் இருந்தபடியே சில வினாடிகள் இந்த தர்காவை பார்த்துட்டு போவார். அதே போல இவரோடவே இருந்த கௌரீசன் வீட்டு திண்ணையில் தினமும் வந்து உட்கார்வார். இங்க வந்ததும் இவர் விருப்பப்பட்டதை கேட்டு வாங்கி சாப்பிடுவார். இப்படி தான் வாழும்போது பலருக்கு அருள் தந்த மகானான தாத்தா சாமி 1989 வருடம் சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரம் அன்று சித்தி அடைந்தார். சுவாமிகள் 1989 ஏப்ரல் 30 கோயில் வளாகத்துலேயே சித்தி ஆயிட்டாங்க. சித்தியான சுவாமிகளுக்கு கோயில் வளாகத்துக்குள்ளேயே சமாதி அமைக்கணும்னு சொல்லிட்டு பக்தர்கள்லாம் முடிவெடுத்து அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் அங்கிருந்த கோயில் அர்ச்சகர்கள் இந்த சமாதி இங்கே அமைக்கும் பட்சத்தில் ஆகமம் பாதிக்கும்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க.
பக்தர்கள் விடாப்படியாக கோயில் வளாகத்திலே சமாதி அமைக்க முற்பட்டனர். இந்நிலையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பக்தர்களை அந்த இடத்தை விட்டு அகற்றிவிட்டு காவல்துறை மூலம் தற்போது உள்ள இடத்தில் சமாதி அமைக்கப்பட்டது. சாமிக்கு போலீஸ் மூலமாக இங்கே சமாதி வச்சுட்டாங்க. சமாதி வச்ச நேரத்தில் இந்த இடம் சுடுகாடுன்ற ஒரு நிலைப்பாடு இருந்ததுனால மக்கள் வந்து சாதாரணமாக வந்து இங்கே வழிபடுறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. இது கருத்தில் கொண்டு சாமியோட பக்தர்கள்லாம் வந்து மகாபெரிவாவில் போயிட்டு ஆலோசனை கேட்டாங்க. மகாபெரிவா அந்த இடத்துல சமாதியெல்லாம் அகற்ற வேண்டாம், வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டாம், அந்த இடம் சாமியே விருப்பப்பட்டு தான் அந்த இடத்துல வந்து சமாதி ஆகியிருக்காங்க, அதனால் நீங்கள் எந்த வித மாற்றம் ஏற்படுத்தாமல் அங்கேயே வந்து நீங்கள் கோயில் கட்டி வழிபடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் கோயில் இங்கே சிறப்பாக கட்டப்பட்டு முதல் கும்பாபிஷேகம் 18/4/1994 மயிலை குருஜி சுவாமிகள் மூலம் நடைபெற்றது. அதன் பிறகு பக்தர்கள் இங்கே தொடர்ந்து வழிபட்டு வருகின்றனர். இப்போ வந்து இங்கே சாமிக்கிட்ட வந்து வணங்குறவங்களாம் அவர்கிட்ட கூட இருந்த பக்தர்கள் ரொம்ப மிகவும் குறைவு. ஆனால் இப்போ வரவங்கலாம் புது புது பக்தர்கள் வராங்க. அவங்க வேண்டுதல் கத்தும் சாமி வந்து அனுகிரகம் பண்ணுறதுனால இங்கே வந்து சாமியை வந்து வணங்கிட்டு அவங்க அருளாசி பெற்று செல்கின்றனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே தொடர்ந்து அன்னதானம் நடக்கிறது. அவர்கள் பக்தர்கள் அவங்களுக்கு பொருள் கொடுத்தோ இல்லை வந்து தேவையான உடல் உழைப்போ செய்து இங்கே அன்னதானம் செய்கிறாங்க. இது வழக்கமாக நடந்து வருது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து அன்னதானம் செய்யப்படுகிறது. அது இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமி பூஜையும் அவர் சாமி சித்தியான நட்சத்திரம் சதய நட்சத்திரனால ஒவ்வொரு மாதமும் சதய நட்சத்திரம் அன்னைக்கு இங்கே அன்னதானம் நடைபெறுகிறது. இங்கே ஆலயம் கட்டி முடித்ததும் மூலவர் சிலை அமைக்க மகாபலிபுரத்தில் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த சிலை உடைஞ்சு போயிருக்கு. பிறகு கோயிலில் இருந்து சிலர் சென்று அங்கே பூஜைகள் செய்ததும் அந்த சிலை நல்லபடியா வந்திருக்கு. மூலவர் சிலை அமைக்கப்பட்டதும் உற்சவர் சிலை அமைக்க சுவாமி மலையில் உள்ள கருணாநிதி ஸ்தபதி என்பவரிடம் ஆர்டர் கொடுக்க அங்கேயும் சிலை சரியாக அமையாமல் போயிருக்கு. அப்போதும் கோயிலில் இருந்து சிலர் அங்கே சென்று பூஜைகள் செய்தனர். அதன் பிறகே சித்தரின் உடம்பில் இருந்த கோடுகள், நரம்புகள், வீக்கங்கள்னு அப்படியே தத்ரூபமாக வந்ததை பார்த்து அந்த ஸ்தபதியே ஆச்சரியப்பட்டிருக்கிறார். தாத்தா சாமியின் அனுகிரகத்தால் பலனடைந்தவர்கள் பலர். இன்றும் இவருடைய அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யுகங்கள் மாறலாம், ஆனாலும் அவ்வப்போது இந்த மண்ணில் சில மகான்கள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றும் தங்களை சூட்சும வடிவில் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த யுகத்தில் வாழ்ந்த இந்த மகானின் அருட்பார்வை நம்மேலும் படட்டும். விசேஷ நாட்கள். தாத்தா சாமி சித்தி அடைந்த சித்திரை சதயம் நட்சத்திரம் அன்று வருடந்தோறும் குரு பூஜை இங்கே நடைபெறுகிறது. மாதந்தோறும் வரக்கூடிய சதயம் நட்சத்திரம் பௌர்ணமி வியாழக்கிழமையும் இங்கே விசேஷம். ஞாயிறு தோறும் இந்த ஆலயத்தில் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது. அமைவிடம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளைக்குளம் பகுதியில் கங்கை அம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். அருகில் உள்ள ஆலயம் சந்தவெளி அம்மன் கோவில். இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையில் இந்த ஆலயம் திறந்திருக்கும். மீண்டும் மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையில் இந்த ஆலயம் திறந்திருக்கும். இன்றைக்கு தாத்தா சாமியினுடைய அற்புதங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.